ஹாய் மக்களே, மாலை வணக்கம். தமிழக வேளாண் பட்ஜெட் 2026-27 அமைச்சர் வினோத் அவர்கள் இன்று சமர்ப்பித்தார் மாமன்றத்தில். அந்த வேளாண் பட்ஜெட்டில் வேளாண் பெருங்குடி மக்களுக்கு என்ன இருந்தது, வேளாண் பட்ஜெட் எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கு பல தலைவர்கள் பல கருத்துக்கள் சொன்னாங்க. அது முத்தாய்ப்பா ஒரே கருத்து சொல்லி அதை முடிச்சுட்டு வேறு இதுக்கு போயிடலாம் நினைக்கிறேன். ஐயா எடப்பாடியார்கிட்ட கேட்கும்போது ஐயா எடப்பாடியார் என்ன சொல்கிறாருன்னா, வேளாண் பட்ஜெட்டு பொது பட்ஜெட் நேற்று அண்ணன் மணியரசன் நிதியமைச்சர் சமர்ப்பிச்சார். அதுக்கு நாங்கள் 0 தான் கொடுத்தோம். இந்த வேளாண் பட்ஜெட்டுக்கு எங்களுடைய மதிப்பெண் -0 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அவ்வளோதான் அந்த பட்ஜெட் பற்றி நம்ம பேசுறதுக்கு. அதை தாண்டி ஒன்றுமே இல்லை. அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் தன்னுடைய விஜய் மக்கள் இயக்கத்தை தமிழக வெற்றி கழகம் மாற்றி ஒரு மாநாடு நடத்துகிறாரு. அந்த மாநாட்டில் அவர் இந்த அரசு வர்ற எலெக்ஷனில் நின்று இந்த அரசு ஆட்சி அமைத்தால் அது வேளாண் மக்களுக்கான அரசாக தான் இருக்கும்னு ஆணித்தரமாக சொன்னார். பச்சை துண்டை போட்டு தான் இல்லைன்னு பேசியிருப்பாரு. இன்னொரு ஜென்மம்னு ஒன்று இருந்தால் நான் விவசாயியின் மகனாகத்தான் பிறக்கணும்னு ஆசைப்படுறதெல்லாம் பேசியிருந்தார். அப்படியெல்லாம் பேசிய அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் இந்த வேளாண் பட்ஜெட்டில் வேளாண் பெருங்குடி மக்களுக்கான எந்த ஒரு நன்மையான திட்டத்தையும் அறிவிக்கலைங்கிறது தான். சரி, திட்டத்தை விட்டுருவோம். பட்ஜெட்டில் தேர்தல் வாக்குறுதிகளாக அவர் இந்த வேளாண் பெருங்குடி மக்களுக்கு கொடுத்த எந்த வாக்கையும் நிறைவேற்றலை, இல்லை நிறைவேற்றும்னு சொல்லி இந்த பட்ஜெட்டில் கூட அவர் அறிவிக்கவில்லை என்பது தான் அண்ணன் சீமானுடைய அந்த வார்த்தை மொழியில் சொன்னால் பெரும் வரலாற்று சோகம். நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த அரசு வேளாண் பெருங்குடி மக்களுக்கான அரசு, விவசாயிகளுக்கான அரசுன்னு சொன்னவர் காவிரியில் ஜூன் 12 தண்ணீர் வரல, அதை பற்றி இன்று வரை வாய் திறக்கல, கள்ள மூணு கற்றுக் கொண்டிருக்கிறார். நான் கர்நாடகாவுக்கு வரேன் இவர் சொல்ல. கர்நாடகாவின் முதலமைச்சர் ஐயா டி.கே. சிவகுமார் அவர்கள் தமிழக முதல்வர் கர்நாடகா வர வேண்டாம் நண்பா, பேசுவதற்கு ஒன்றுமே இல்லைன்னு அவர் வேண்டாங்கிறார். இப்படி ஒரு பெருத்த அவமானம். இது எல்லாமே இது வேளாண் பட்ஜெட் ரிலேட்டடாக வர நம்ம சொல்லணும். இந்த மக்களுக்கான அவங்க அந்த தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருந்த விஷயம் என்னன்னா, 5 ஏக்கர் வச்சிருக்கிற விவசாயிகளுக்கு அவர்கள் வாங்கிய கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். 5 ஏக்கருக்கு மேலன்னா பாதி தள்ளுபடி செய்யப்படும் சொன்னார். ஆனால் இன்று அதையே தலைகீழாக மாற்றம் சொல்லி ஆட்சிக்கு வந்த தாவேக அரசு என்ன சொல்றாங்கன்னா, 5 ஏக்கர் உட்பட்ட விவசாயிகளுக்கு 75,000 ரூபாய் தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேலனா 35,000 ரூபாய் தள்ளுபடின்னு ஒரு அதிர்ச்சிக்குரிய விஷயத்த நீங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த வேளாண் பட்ஜெட்ல எதுவுமே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் சொன்னது போல இந்த மக்கள் உற்பத்தி செய்கிற அந்த நெல்மணி இருக்குல்ல, அது கவர்மெண்ட் அரசாங்கம் தான் அதை கொள்முதல் செய்து வைக்கிறாங்க. நம்மளுடைய தமிழ்நாடு வாணிப கழகம் அதை கொள்முதல் செய்து சேஃப்டி பண்ணி அந்த ஷெட்டில் வைக்கணும். அதுக்கான ப்ராப்பர் ஷெட்டு கூட இதுவரைக்கும் இல்லை. இன்னும் அந்த நெல்மணிகள் வெறும் கட்டாந்தரில் வைக்கப்பட்டு ப்ராப்பர் தார்ப்பாய்களாம் இல்லாமல் மழைகளிலும் வெயிலும் அந்த நெல்மணிகள் அந்த நல்மணிகள் வீணாதான் போகுது. தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு கழகம் மாறி இப்போ கழகங்கள் ஆட்சி செஞ்சாலும் இதுதான் முடிவாக இருக்குது. நம்ம உண்மை சொல்லணும். எந்த ஆட்சியிலும் அதற்கு ஒரு முடிவு கிடைக்கல. இந்த விவசாய நண்பன், விவசாய மகனாக பிறக்கணும்னு சொன்ன அண்ணன் விஜயோட ஆட்சியிலும் விவசாயிகளுக்கு எந்த ஒரு நன்மையும் கிடைக்கவில்லை. இதுதான் நீங்கள் சொல்லி வந்த மாற்றம். நல்ல ஒரு மாற்றம் தான். உங்களை நம்பி ஓட்டு போட்ட 1.5 கோடி மக்களுக்கு பெருத்த ஏமாற்றம். எத்தனை